சுவாமி கண்ணன் பட்டாச்சாரி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நடு பெரியவா ஒரு முறை ஆசீர்வாதம் பண்ணி, ஏன் நீங்களாக பேர் போட்டு தொடரக்கூடாது, ஏன்னா அதுக்கு முன்னால் எந்த பேரும் இல்லாமல் தொடரும்போது அப்படி சொல்லும் பொழுது அந்த காமகோடின்ற அந்த வார்த்தையை மனசில் விழுந்து காமகோடி கைலாஷ் யாத்திரான்னு நம்ம துவங்கி பண்ணிட்டு வரோம். இந்த யாத்திரையோட நோக்கமே வந்து லாப நோக்கம்னு நாங்கள் எதுவும் இது வரைக்கும் வச்சுட்டு கிடையாது. இதில் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, வருஷத்தில் ஒரு தடவை ஒரு 30 பேரையோ இல்லை 20 பேரையோ ஒரு 50 பேரையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு இலவசமான பயணங்களாக கூப்பிட்டு போகிறோம். அடுத்து வந்துன்னு சொன்னால், நான் நீண்ட பயணம்னா காசிக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அதிகமான பயணம்னு சொன்னிங்கன்னா திருக்கைலாய பயணமும், ஒரு 70 தடவைக்கு மேலே முக்திநாத் சுவாமி தரிசனமும் தாமோதர கொண்டு போயிட்டு வந்தோம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 70 தடவை நம்ம முக்திநாத் யாத்திரை போயிருக்கோம். திருக்கைலாயம் 11 தடவை போயிருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம போக போகிறோம். எல்லாமே வந்து காஞ்சி மகாபிரியவாளோட அனுகிரகம். இது வரைக்கும் திருக்கைலாய யாத்திரைன்றது அந்த பசுபதிநாத் கோயிலில் பூஜை போட்டு யாத்திராதானம் பண்ணி அனுப்பிச்சி வச்சவன்னா ஒரு 2000 பேர் இருப்பாள் இது வரைக்கும். அதனால் ஒவ்வொரு இந்துக்களும் கட்டாயம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளணும். தாரா டிவைன் அவார்ட்ஸ் 2025 மிக சிறப்பானதாக இருக்கும்னு நம்புகிறோம். இது வந்து நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய, அதாவது ஆன்மீகம் சார்ந்து எல்லா விதமான பாரம்பரியமான விஷயங்களை ஒருங்கிணைக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய காரியம், மிகப்பெரிய சாதனை. அதனால் இது 2025 மிகப்பெரிய சாதனையாக போற்றப்படும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.